பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொதுத்துறை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் முக்கியமான பணி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ரொம்ப மோசமா இருக்கு. சென்னையில் இருக்க ராஜீவ்காந்தில இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையும் சரி, ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது அதுதான் சொன்னாரு. சார் எல்லா பில்டிங்கும் ரொம்ப பழசா இருக்கு. அப்ப மாற்று இடத்துல கிடைச்சிச்சுன்னா ஹெல்த் மினிஸ்டர்கிட்டயும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் பேசிட்டு புதிய ஹாஸ்பிட்டல்களை உருவாக்கி பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்ஸை வந்து சரி செய்ய முடியுமா, இல்ல வந்து அதை டெமாலிஷன் பண்ணிட்டு ஒரு நியூ பில்டிங் கட்ட முடியுமாங்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம். உறுதியாக ஸ்போர்ட்ஸ்லையும் அரசு மருத்துவமனையும் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான ஆய்வு நீங்க நல்ல நடைமுறையாக நடந்துச்சு. தேங்க்யூ. கடந்த ஆட்சி காலத்துல வந்து சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் வந்து உருவாக்குறதா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தை வந்து புதுசாக்குறதுக்கான ஆலோசனை நீங்க அந்த பழைய திட்டத்தை என்ன பண்ண போறீங்க? நேற்று தான் வந்து கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்து என்ன வந்து பார்த்தாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆய்வில் அவரும் கிரிக்கெட் அசோசியேஷன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ கிரிக்கெட் அசோசியேஷனோட சேர்ந்து எஸ்டிஏடியும் சேர்ந்து அந்த இடம் வந்து எப்படி வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேடியத்தை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வேலை வந்து பெருசா ஆரம்பிக்கல நம்ம. ஸோ நெக்ஸ்ட் விசிட்ல கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட்டும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து ஆய்வை மேற்கொள்வோம் நாங்கள் இன்னைக்கு. ஊக்குவிக்கிறதுக்கு பிளான் சொல்லிருக்கீங்க, நல்ல திட்டங்கள் இருக்கு. ஆனா இங்க கார்பரேஷன் லிமிட்ல கிரவுண்ட்ஸ் குறைவா இருக்கும்போது கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற கிரவுண்டை வந்து எளிய மக்கள் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. சில சங்கங்கள் அதை எடுத்துக்கிறாங்க, சில தனியார் அமைப்புகள் அதை வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை அதை போய் விளையாடணும், அதை அனுமதிக்கிறது இல்லை. இதை எப்படி நான் முறைப்படுத்த போறீங்க? இதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல வந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது எங்கேயுமே வந்து எந்த இடத்துலயுமே கிடையாது, சென்னையிலயும் கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. கார்பரேஷன்ல நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா செம்மொழி பூங்கா பக்கத்துல பாத்தீங்கன்னா காலைல விசிட் பண்ணோம், நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து அது இன்னும் ஓபன் பண்ணப்படல. இதுதான் வந்து எஸ்டிடி கார்பரேஷன், அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் வந்து எம்ஓவி போட்டுட்டு அதை வந்து வெப்சைட்ல போட்டு பொதுமக்கள் எங்கெல்லாம் போய் விளையாடலாம், இளைஞர்கள் எங்கெல்லாம் விளையாடலாங்கிறத ஃபெட்லைட் போட்டுட்டு அலோ பண்ணுங்கிறதா மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் விஷன். அந்த விஷனுக்கான ஒர்க்கை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ஆடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஹை வேல்யூ போட்டு டெண்டர்ஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஆக்சுவலா குறிப்பாக டிசம்பருக்கு அப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஹை வேல்யூ போட்டிருக்காங்க. அதுக்கான ஆடிட்டிங் வந்து கன்சர்ன் தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் டெண்டர்கள் வந்து நியாயமாக எந்த இடத்துல என்ன தேவையோ அதோட கரெக்டான வேல்யூ போட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணப்படும். யாரு டெண்டர் எடுத்தாங்களோ ஆன் டைம்ல அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ அமைச்சர் பக்கத்துல இருந்தோ எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை வந்து சிறப்பா வந்து முடிக்கணுங்கிறத வந்து நாங்க வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து கான்ட்ராக்டர்ஸோட மீட்டிங் வந்து கூடிய விரைவில் நடக்கும்.